ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சூர்யா சாருக்கு பயங்கரமான ஒரு ஃபெயிலியரான இயர்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. அதாவது சூர்யாவுடைய கெரியர் வந்து டவுன்ஃபாலில் இருக்குங்கிறீங்க. பட் கணக்குப்படி வந்துட்டு ஒரு 10 to 11 வருஷம் டவுன்ஃபாலில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்காது. 10 வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தவறான முடிவுகள் தான், தவறான செயல்கள் தான். அந்த படம் ஓடலை, எல்லாமே ஓகே. அப்படி சூர்யா படத்துக்கும் ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா எவ்வளோ கோடிகளையும் இறக்குவதற்கு தயாரிப்பாளர்கள்லேருந்து எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. பணம் இல்லை, பணம் போட ஆள் இல்லை, அதனால சூர்யா படம் வந்து நிற்கிது, அதனால சூர்யா படத்துக்கு ஷூட்டிங் பண்ண முடியலங்கிற இந்த ஒரு நிலை வந்துட்டு சூர்யா அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சூழல் வரவே வராது. இல்லை உண்மைதான், வாடிவாசலுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பட் வாடிவாசல் வந்துட்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த படம் வந்துட்டு சூர்யாவுக்கான படம் அப்படின்னா எப்படிதான் சுத்தி பார்த்தாலும் அது வெற்றிமாறனுடைய படம். வாடிவாசலுங்கிறது வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். சூர்யாவுடைய கெரியர்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆனா சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஒரு படம் நம்மால் கொடுத்துட்டாருங்கிற இந்த ஒரு ஃபீல்ல இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ரெட்ரோ ஏற்படுத்துற ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, ரெட்ரோ படம் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு ஏற்படுத்துற ஒரு தாக்கம் வாடிவாசல் ஏற்படுத்துமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ கிடைக்கிறார் அப்படின்னா அவர் வச்சு செய்வார். ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட அஷ்ரஃப் அண்ணா இருக்காங்க. ஆனால் அதாவது இப்போ சூர்யா சாருக்கு பயங்கரமான ஒரு ஃபெயிலியரான இயர்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. எப்போ கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா எனக்கும் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரோட கெரியரே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ இதுக்கப்புறம் அவரை நம்பி வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பெரிய பட்ஜெட் அளவில் அமௌண்ட்லாம் போட மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? அதாவது சூர்யாவுடைய கெரியர் வந்து டவுன்ஃபாலில் இருக்குங்கிறீங்க. பட் கணக்குப்படி வந்துட்டு ஒரு 10 to 11 வருஷம் டவுன்ஃபாலில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இருக்காது. வரக்கூடிய அடுத்த ஒரு 10 வருஷம் வந்துட்டு சூர்யாவுடைய பொற்காலமாக இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இப்போ வரக்கூடிய படங்களுடைய லைனப் இருக்கு இல்லையா, அந்த லைனப்பை வச்சே நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் வந்துட்டு ஒரு இப்போ பண்ணக்கூடிய படங்கள் வந்துட்டு அவர் தூக்கி நிப்பாட்டும். ஒரு 10 வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தவறான முடிவுகள் தான், தவறான செயல்கள் தான். அந்த படம் ஓடலை, எல்லாமே ஓகே. ஆனா இப்போ அவர் தொட்டிருக்கிற படம் குறிப்பா அந்த வந்து ரெட்ரோவா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய படங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தமிழ் சினிமாவுக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு மைல்கல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பட்ஜெட்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. இன்றைய சூழலில் வந்துட்டு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய பட்ஜெட் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய பட்ஜெட் இல்லை சின்ன பட்ஜெட்டில் வர படங்கள் தான் ஓடுது. அது எந்த படமாக வேணா இருக்கட்டும். சூரியனை போட்டே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த படம் வந்துட்டு ஒரு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட்டுங்கிறது வந்துட்டு ஸ்கேலாக அந்த படம் வந்துட்டு பெரிய ஸ்கேல் தான். ஆனால் தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு இப்போ கங்குவாக்கு பண்ண மாதிரி எந்த செலவும் அந்த படத்தை பண்ணவே இல்லை. பட் ஆனால் அந்த படம் வந்துட்டு ஒரு உலக தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான செலவுகள் வந்துட்டு சூர்யா படங்கள் இல்லை, யார் படங்களுக்கும் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு சிக்கலும் கிடையாது. அப்படி சூர்யா படத்துக்கும் ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா எவ்வளோ கோடிகளையும் இறக்குவதற்கு தயாரிப்பாளர்கள்லேருந்து எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2016 24 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்துட்டு ஒரு 60-70 கோடி பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஒரு 100 கோடி ரூபா அந்த படம் கலெக்ஷன் ஆயிருந்தா கூட ஒரு கிராஸில் தான் 100, நெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கோடியோ என்னமோ தான் அந்த படத்தினுடைய வருவாயாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்துட்டு சூர்யாவுக்கு வந்துட்டு 25-30 கோடி ரூபா நஷ்டம். அதாவது வந்து 24 படத்தில். பட் அந்த டைமில் வந்து அவர் பாம்பேலேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தார், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த தருணத்தில் வந்துட்டு சூர்யாவுடைய பொறுப்பில் தான் அந்த படத்திற்கான ஃபண்டு எல்லாமே நடந்திருக்கு. அப்போது ஒரு 25 கோடி ரூபா தேவை அப்படின்னும் போது ஒரே ஒரு ஃபோன் கால் மூலிமா அந்த 25 கோடியை வந்துட்டு ஓவர் நைட்டில் ஏற்பாடு பண்ணி அந்த படத்தினுடைய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணவர் தான் சூர்யா. இன்றையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 கோடி ரூபா வந்துட்டு ஒரே ஃபோன் கால் மூலிமா அவரால் தீர்க்க முடியுது. இது வந்துட்டு உண்மையிலே யார் கொடுத்தாங்க, யார் செஞ்சாங்கன்ற இந்த ஒரு சோர்ஸ் மூலிமா கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது அது உண்மையான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஃபோன் காலில் 25 கோடி ரூபா. 9 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவால் முடிஞ்சது. இன்றைக்கி ஒரே ஃபோன் காலால் அவரால் ஒரு 100 கோடி ரூபா ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு வந்து அவர் படத்துலேயும் சரி எந்த படத்துக்கும் சரி 2Dயில் தயாரிக்கிற எந்த படத்துக்கும் அவரால் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. அதனால் பணம் இல்லை, பணம் போட ஆள் இல்லை, அதனால சூர்யா படம் வந்து நிற்கிது, அதனால சூர்யா படத்துக்கு ஷூட்டிங் பண்ண முடியலங்கிற இந்த ஒரு நிலை வந்துட்டு சூர்யா அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சூழல் வரவே வராது.
ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் இருக்காரு. ஆனால் ஒரு செலவு வந்துட்டு இந்த படத்துக்கு இது தேவையா தேவையில்லையாங்கிற அந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தயாரிப்பாளரும் இருக்காரு, சூர்யாவும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே பேசப்படுதே தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறதுங்கிறது இல்லை. இப்போ கங்குவாக்கு வந்துட்டு யாரும் செலவுங்கிறது வந்துட்டு எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ செலவுங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. ஆனால் சூரரை போட்டு யாருமே கேட்கல. சொல்லப்போனால் சூரரை போட்டுலாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு நிப்பாட்டி அந்த ஃப்ளைட்டை ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி வந்துட்டு ஒரு நாளைக்கும் அந்த ஃப்ளைட்டினுடைய வாடகையாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு வந்துட்டு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கேள்வி கேட்கல, எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னா அது தேவையை வந்துட்டு இங்கே சிக்கலே கிடையாது, தேவையில்லாத விஷயங்களுக்கான குழப்பம் தான். அதனால சூர்யாவோட மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ படத்தின் மூலிமா அது பயங்கரமான ஒரு பீக்குக்கு தான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமல் சார் நாயகன்ல என்ன பண்ணாரோ, என்ன ஒரு மேஜிக் நடந்ததோ அது வந்துட்டு சூர்யாவுக்கு கார்த்திக் சுப்புராஜ் மூலிமா ரெட்ரோவில் நடக்க போகுது. அது வந்துட்டு இந்த ட்ரெய்லர், இந்த டீசர், இந்த ஒரு கிரிம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் வந்து சூர்யாவோட லைஃப்ல நடக்க போகுதுங்க. அது வந்துட்டு ரெட்ரோ மூலிமா தான் நடக்க போகுது. அது கார்த்திக் சுப்புராஜனுடைய படத்தினால் மட்டுமே நடக்க போகுது. அதுதான் அவருடைய ஆரம்பம். நான் ஈகரா வந்து ஒரு சூர்யா ஃபேனா வெயிட் பண்ற போறேன் அப்படின்னா வாடிவாசல். அந்த படம் வந்து மே மாசம் தொடங்கிடும் படத்தோட ஷூட்டிங் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை உண்மைதான், வாடிவாசலுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பட் வாடிவாசல் வந்துட்டு நீங்கள் சொல்றீங்க இல்லையா, இந்த படம் வந்துட்டு சூர்யாவுக்கான படம் அப்படின்னா எப்படி தான் சுற்றி பார்த்தாலும் அது வெற்றிமாறனுடைய படம். இது வரைக்கும் வெற்றிமாறனுடைய கெரியரில் அவர் பண்ண படங்களுடைய விகிதத்தை எல்லாம் எடுத்து பாருங்களேன். அதில் வந்துட்டு நடிகர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க, எல்லாம் இருந்தால் கூட கடைசியில் பேர் போய் சேர்றது அப்படின்னு பார்த்தா வெற்றிமாறனுக்கு தான் போய் சேரும். இப்போ வடசென்னை படத்தில் கூட தனுஷனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு கதாபாத்திரமாக ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த கேரக்டரை வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு கடைசியில் ராஜன் கேரக்டர் தான் தூக்கி சாப்பிட்ருக்கும். நீங்கள் இன்னும் மாசா நீங்கள் கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னா ராஜனை தான் சொல்லுவீங்க தவிர்த்து தனுஷ் கேரக்டர் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆடுகளம்னு ஒவ்வொரு படத்துலையும் தனுஷ் நடிச்சிருந்தா கூட, பொல்லாதவெல்லாம் தனுஷ் நடிச்சிருந்தா கூட படமாக எக்ஸ்ட்ரானரியாக இருக்குமே தவிர்த்து அந்த ஹீரோவுக்கு அது வந்துட்டு பயங்கரமான வேல்யூவாக இருக்கா அப்படின்னா வந்துட்டு ஹிட் ஆகிடும். ஆனால் அது வெற்றிமாறனுடைய படமாக தான் இருக்கும். வெற்றிமாறனுடைய படத்திலே வந்துட்டு அசுரன் மட்டும்தான் ஹீரோ வந்துட்டு எலிவேட் பண்ணது. ஒரு தனுஷ் மாதிரியான ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு அவரை எலிவேட் பண்ணி ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போன ஒரே படம் வந்துட்டு அசுரன் தான். அதுக்கப்புறம் இப்போ வாடிவாசல் அப்படின்னா கூட, இப்போ விடுதலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூர்யா இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு கதையோடு தான் இருக்குமே தவிர்த்து அந்த கேரக்டர் அப்படியே தூக்கி கொண்டு போய் உங்களுக்கு வேற இடத்துல நிப்பாட்டாது. ஸோ வாடிவாசலுங்கிறது வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், சூர்யாவுடைய கெரியரில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆனால் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இப்படி ஒரு படம் நம்மால் கொடுத்துட்டாருங்கிற இந்த ஒரு ஃபீல்டில் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்வி தான். நிச்சயமாக அது வெற்றியாக தான் இருக்கும். அந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அவார்டுகள் வாங்கலாம், சூர்யா அவர்கள் தேசிய விருது வாங்கலாம், இப்படி எல்லா விதமான நிலைகளும் இருக்கலாம். ஆனால் ரெட்ரோ ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, ரெட்ரோ படம் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம் வாடிவாசல் ஏற்படுத்துமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு புரிதல். நிச்சயமாக அது ரெட்ரோ தான் சூர்யா வந்துட்டு மீண்டும் வேலை கொண்டுட்டு வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டா. அந்த ரெட்ரோவை பற்றி இன்னொரு அப்டேட் என்ன, பிடிஎஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக விடாமல் ஒரு அனிமேஷன் வீடியோஸாக விட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து முழுக்க புதுசான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே வந்ததும் இல்லை. இது வந்து இந்த படம் மூலமா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியிலே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான் வைங்களேன். இப்போ இதை பார்த்து வந்துட்டு அந்த அனிமேஷனுக்காக செலவு பண்ண எந்த காசும் வந்துட்டு டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தமிழ் சினிமாவில் புதுசாக இருக்குது, முதல் முறையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பேசுறதுக்கு ஒரு 10 விஷயம் அப்படின்னும் போது இது 11வது விஷயம். அந்த 11வது விஷயமா வந்துட்டு இதில் பண்ணுறாங்க. பட் இதில் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு புதுவிதமான ஒரு பார்வையை நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கார்த்திக் சுப்புராஜ் மெனக்கிடுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு புரியுது. ஏன்னா அண்மை காலமாக வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜை பற்றி பேசும்போது வந்துட்டு இப்போ ஜிகர்தண்டா 2 நல்லா இருந்தது, ஆனால் அது வெற்றி படமா தோல்வி படமா, போட்ட காசு வந்துருச்சாங்கிற கேள்வி ஒன்று இருந்தது. ஸோ கார்த்திக் சுப்புராஜனுடைய படங்கள்லாம் நல்லா இருக்கு, போட்ட காசு வருதா வரலையாங்கிற இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ கேம் சேஞ்சர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது கார்த்திக் சுப்புராஜனுடைய கதை, அதனால தான் சங்கருக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாயிடுச்சு, அவர் வந்துட்டு ஒழுங்கான கதை எழுதலைங்கிற இப்படி ஒரு பார்வையும் கார்த்திக் சுப்புராஜ் மேலே இருக்கு. அப்போ கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றி படத்தை கொடுத்தாங்கங்கிற ஒரு சூழல் இருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுத்துருவாரு, அவருடைய மேக்கிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், பிரில்லியண்டாக இருக்கும். ஏன்னா ராகவா லாரன்ஸையே ஜிகர்தண்டா 2ல வந்துட்டு ஒரு இன்ட்ரோக்காக வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரஜினியோ அஜித்தோ விஜயோ வர வேண்டிய மாதிரியான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு ராகவேந்திரா லாரன்ஸ் அவர்களையே வந்துட்டு ஒரு மாசா எக்ஸ்ட்ரானரியாக காட்டும்போது சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு அப்படின்னா அவர் வச்சு செய்வார். ஆனால் அந்த வச்சு செய்கிறதுங்கிறது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா வணிக ரீதியாக வசூல் ரீதியாக ஆன் பேப்பர்ஸ் அந்த படம் வந்துட்டு அவருக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும். அந்த ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வேலையாக தான் இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கிராஃபிக்ஸில் ஒன்று பண்ணுறது அது பண்ணுறது. ஏன்னா அந்த குழந்தைகளை இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய வந்துட்டு
இப்போ என்னதான் இருந்தாலும் சூர்யாவுக்கு வந்துட்டு ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தா குழந்தை ரசிகர்கள் வந்துட்டு விஜயை கம்பேர் பண்ணும்போது சூர்யா கம்மி தான். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அது குழந்தைகளுக்கு ஈர்ப்பா இருக்கும். ஒரு குழந்தை உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு டிக்கெட் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டிக்கெட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த விதத்துல கேஷ் ஆயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில கூட இதெல்லாம் பண்ணலாம். பட் இது பெரியவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஈர்ப்பாக போறது இல்லை. ஆனா குழந்தைங்களுக்கு மேபி அது பிடிச்சிருந்து அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெமோ படத்துல வந்துட்டு அந்த கியூபிட வந்துட்டு நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து அதை கொண்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த கியூபிட கொண்டுட்டு போயிட்டு அதை பார்த்தாங்க, ப்ரொமோஷன் பண்ணாங்க, குழந்தைகள் பார்த்துச்சு. இத்தனைக்கும் வந்து அது வந்துட்டு ஸ்டாக்கிங்கினுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா குழந்தைங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கியூபிட தூக்கி வந்து உள்ள வச்சு அந்த படத்தை வந்துட்டு குழந்தைகளை உள்ள வர வச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அப்பா அம்மாக்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரெமோ மாதிரியான படங்களுக்கே அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது ரெட்ரோ மாதிரியான படங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த குழந்தைகளை இருக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு மேஜிக்காக கூட அதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது இன்றைய தேதியில் வந்துட்டு அது ஒரு நல்ல யுக்தி தான். ஸோ சூர்யா சாரோடைய கரியரை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பத்ராஜ். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.